ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இப்போ டைம் இது நம்ம டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்டில் நம்ம ட்ரீம் ஹவுஸ் பில்டு பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கிர்தேக்கஸ்க்கு ஒரு வீடியோ கட்டி கொடுத்துருந்தோம், ட்ரீ ஹவுஸ். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜில்ஜன் பார்த்தா பண்ணோம். இந்த வீடியோ பார்த்தா ஜில்ஜன் பார்த்தா பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதனால் அந்த செஸ்ட்டு ஓப்பன், இந்த செஸ்ட்டில் தான் நம்ம தேவையான பொருள்லாம் இருக்குது. ஆனால் அந்த செஸ்ட்டு ஓப்பன் ஆக மாட்டேது. சரி, ஓகே. எல்லாத்தையும் நம்ம தேவையானது பேஸ் பண்ணி என்ன போட போகிறோம்னா, இந்த ஒயிட் கலர் வந்து லாகை தான் போட போகிறோம். அந்த லாக்ஸ் வந்து பிளாங்க்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக போட்டோன்னா நமக்கு வந்து நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி கம்மியாக போடணுன்னா நம்ம வந்து பிளாங்க்ஸாக மாற்றணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேவையான பொருளை உளுத்தி போட்டு பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபென்ஸ்லேருந்து ஒரு பிளாக் தள்ளி இருக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து 3 பிளாக் கேப் இருக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓகேங்களா இருங்க, இங்கே 3 பிளாக் கேப்னா நான் 3வது பிளாக்கில் கேப் வச்சேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம 4வது பிளாக்கில் தான் கேப் போட்டு வைக்கணும். ஆக்சுவலி இப்படி தான் வைக்கணும். ஓகேங்களா? வச்சாச்சா? இப்போ இதை உடச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உடச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த சைட்லேயும் 3 பிளாக் கேப் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து 3வது பிளாக் வந்து நான் வச்சுருக்கேன். அப்போது 4வது பிளாக்கில் வந்து இந்த லாக் வைக்கணும். அப்போ இந்த இடத்துல வச்சு தப்பே. ஓகேங்களா? இந்த இடத்துலையும் வந்து 3 பிளாக் கேப் இருக்குது. இந்த சைட்லேயும் 3 கேப் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது வந்துருச்சு கரெக்டாக்கா? இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடியணும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனுக்கு தட்டி ஆளில் போட்டுச்சு நண்பர்கள். யாரும் பண்ணுறதே எதுவும் இல்லை. ஓகேங்களா? 70 சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் இருக்குது. சப்ஸ்கிரைபை ஏற்றி விட்டால் தானே நல்லாயிருக்கும். சரி, ஓகே. அந்த வீடியோ அப்படியே இந்த பிளாக்ஸ் அப்படியே கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் மொத்தமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எனக்கு கடைசியாக தான் நான் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன் நானாக தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இதில் வந்து பில்லர் போடணும். ஓகேங்களா? அந்த பில்லர் வந்து எதில் லாகில் தான் பண்ண போகிறேன். நார்மல் மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் தான் பண்ண போகிறோம். அந்த 64 எடுத்துக்கணும். நான் இங்கே நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணேன். என்னென்னா, அவன் வந்து ஜில்ஜோன் வந்து பேஸ்மெண்ட்டில் 3 பிளாக் கேப் விட்டு பண்ணான். நான் வந்து இது நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டே இந்த பிளாங்க்ஸ் தான். ஆனால் நான் இதை விட்டுட்டு மண்ணில் போயிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். இதனால் என்ன ஆகும்னா, ஒன்றும் ஆகாது நண்பர்களே. இப்போ வீடு வந்து பெரிய வீடு இருக்குல்ல, அது வந்து குட்டி வீடாக மாறிடும். வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன விஷயம் தான். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வரேன். இதையும் நான் வந்து கட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோவை கரெக்டாக நம்மளால் கம்மி பண்ண முடியும். இல்லைனா நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமிச்சிட்டேன். அந்த செஸ்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா செஸ்ட்டில் தான் ஃபுல் பொருள் இருக்குது. அது எடுத்தோன்னே எங்கே வைக்க முடியாது. இந்த இடத்துல வீடுக்கு நடுவில் இருக்கிறனால யூஸ்ஃபுல்லாக தான். நம்ம அப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த சைட்லேயும் 3 கேப் இருக்கணும், அந்த சைட்லேயும் 3 கேப் இருக்கணும். இந்த இடத்துல லாக் ஏற்றணும். ஓகேங்களா? இப்போ வந்து 5 பிளாக் கேப் ஏற்றணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் போட்டு ஏற்றினேன். 6 எழுத்து இறங்கிருச்சு. சரி, ஓகே. அடுத்த வாட்டி நான் ஒரு வேறு பிளான் வச்சுருக்கேன். அதை அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்க மாட்டேன். சரி, ஓகே. இதே மாதிரி 4 பில்லர் ஏற்றணும். அது மாதிரி 4 பில்லர் நான் பண்ணிட்டேன். இப்போ நைட்லேயும் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? என்னால் தூங்க முடியல. அங்கே மான்ஸ்டர்ஸ் மேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி போங்கடா, என்ன மான்ஸ்டர் வந்து எனக்கு அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துச்சு விடிய இதை பண்ண போகலாம். விடிய பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி, ஓகே. இந்த இடத்துல நாம் இதை பண்ணி இதே மாதிரி நம்ம எல்லா இதுலேயும் ஜாயின் பண்ணோம். நான் ஜாயின் பண்ணுற கடைசி லாக் இது தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாக் தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து அந்த காபிள் ஸ்டோனே டீப் ஸ்லேட்னு ஒன்று இருக்கும், அது தேவைப்படும். இது வந்து எங்கே இருக்கும்னா, நான் வந்து கேவல் தான் இருக்கும். நான் வந்து கேவில் போயிட்டு இதை மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் வந்து எப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன், இது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்துச்சுல, அப்போ வந்து நான் போயிட்டு கேவில் போயிட்டு உக்காந்து இதில் தான் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டினேன். ஃபஸ்ட்டு வந்து வேறு பிளான் வச்சது நண்பர்களே. ஒரு வீடு கட்டி அப்படியே இங்கேருந்து அந்த நம்ம செஞ்ச ஃபார்மு, அனிமல் ஃபார்மு, ஃபுட் ஃபார்ம் அப்படியே கவர் பண்ணி அப்படியே கிளாஸ்லாம் போட்டு தரமாக பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து கிளாஸ் நிறைய தேவைப்படும். அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம். அதனால் அப்படியே விட்டுட்டு நம்ம டீசெண்டாக இது பண்ணிட்டு போவோம். அதுக்காக இது பண்ணோம். ஆனால் நான் அப்போயே டீப் ஸ்லேட் வேணும்னு சொல்ல டீப் ஸ்லேட் எடுத்தேன். ஆனால் அது இப்போ தேவைப்படும்னு எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வேணும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஓக் பிளாங்க்ஸ் வேணும். ஓக் பிளாங்க்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா லாகை வந்து பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். நம்மக்கிட்ட ஒரு 14 லாக்ஸ் வந்துச்சு, அதை வச்சு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டோர் விண்டா வைக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே வந்து நம்ம இது வைக்கணும். ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும்
எல்லா 4 சைட்ஸ்லேயும் பண்ணோம். ஆனால் இதில் வந்து நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் போட்டு அது இல்லாமல் தனியாக ஒரு பிளாக் பண்ணலாம். அதாவது அந்த ஜன்னல் இல்லாமல் ஒரு பிளாக் போட்டு பார்த்தா எவ்வளோக்கு இடம் இருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் எங்கேருந்து எடுத்தேன்னா ஜில்ஜோனோட வீடியோவில் தான் மெஷர்மெண்ட் எடுத்தேன். ஆனால் ஜில்ஜோன் வந்து எந்த வீடியோலையுமே அவ்வளோ சொல்லும், இந்த வீடியோ சொல்லலை. அதாவது வந்து இது எதில் பார்த்து கட்டணும், ஃப்ளோட்டிங் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ் கட்டினாங்க நம்மள ஜில்ஜோனு, அதை பார்த்து தான் நம்ம வந்து கட்டணும். ஜில்ஜோன் வந்து இதில் எதுவுமே மெஷர்மெண்ட் சொல்லவே இல்லை. நானாக பண்ணேன், அறிவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, என்ன பண்ணிட்டேன்னா அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அது எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லா சைடும் பண்ணோம். இருங்க நம்ம பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த இடத்துல இதேமாரி ஓக் பிளாங்க்ஸ்லாம் வச்சு செட் பண்ணணும். ஓகே ஓகே பர்ஃபெக்ட். இப்போது அதில் நடுவில் ஒரு கேப் விட்ருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இது வைக்கணும். அந்த பேர் வந்து என்ன சொல்கிறதுனா விண்டோன்னு வாங்க, விண்டோ. அந்த விண்டோ வைக்கணும். நான் வந்து அந்த விண்டோவை எடுத்துக்கிட்டேன், எல்லா சைட்லேயும் பண்ணிவிட்டேன். ஆடப்பா எவன்டாவன் ஐயோ இப்போ பார்த்தா மழை பெய்யுது நண்பர்களே, மழை பெய்யுது, தப்பு இதெல்லாம். ஐயோ என்ன ஆச்சுன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது நண்பர்களே. மழை பெஞ்சிச்சுன்னா இதில் வந்து இந்த ஸ்வாடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிமேஷன் இருக்குது. அதாவது நம்ம அடித்தோன்னா எனக்கு கபகவான்னு பார்த்து எரிவானுங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அந்த நெருப்பு ஒர்க் ஆகாது. இப்போ கரெக்டாக வரவும் மழை பெய்யுறதுன்னா கதை இது சதி செய்கிறாங்க எல்லாரும். ஓகே, இந்த இடத்துல வந்து விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லோ கலர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் ஊரில் அந்த அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டையை பூ இருக்கும், அதை பறிச்சுட்டு ஒரே கிராஃப்டிங்கில் வச்சு ஒரே ஒரு பிளாக்கில் மட்டும் வச்சிங்கன்னா டை வரும். அந்த டையும் கிளாஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கிளாஸ் கிடச்சிரும். அதாவது எல்லோ கிளாஸ் கிடைக்காது, பிளாக் கிடைக்காது, விண்டோவாக கிடைக்கும். நீங்கள் விண்டோவாக வச்சா விண்டோவாக கிடைக்கும், கிளாஸாக கிடைச்சா கிளாஸில் கிடைக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனுக்கும் தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் டக்குன்னு வீடியோ பார்க்க முடியும். ஆனால் யாருமே அது பார்க்கறது இல்லை நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். சரி ஓகே, எல்லா சைட்லேயும் அதே மாதிரி விண்டோஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிர்தகேஷ் வீட்டான வந்திருக்கேன். எதுக்குன்னா நமக்கு வந்து லீவ்ஸ் தேவைப்படுது, லீவ்ஸ் வேணும். அதனால் அந்த லீவ்க்காக இங்கே வந்திருக்கேன். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு காமிக்கணும். கிர்தகேஷ் வீடை மாடிஃபை பண்ணிக்க சொல்லல, இதுதான் அது. நானா மாடிஃபை இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் மரம் மாதிரியே இருக்கிறதுக்காக அதுமாதிரி பண்ணேன். அது நல்லா இருக்கான்னு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து மேலே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே வந்தோடனே நான் போன வீடியோவில் எதுலேயே சொல்லியிருப்பேன், கார்பெட் வந்து போடலாம் அப்படின்னு சொன்னேன், நல்லா இருந்துச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் போட்டு பார்த்தேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நிறைய நல்லா இருந்துச்சு. சரி ஓகே இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கா. இப்போது இதே மாதிரி நிறைய மாடிஃபைட் பண்ணணும். அதாவது லேண்டன்ஸ் வைக்கிறது சரி, இந்த மாதிரி வைக்கிறதும் சரி. இப்போ அந்த கொடியே பாதி வந்துருச்சு. அதனால என்ன விஷயம்னா ஈஸியாக நம்ம மேலே ஏற முடியும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா, ஆனால் இப்போ வந்து ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஏறிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்ஸ் வேணும். ஃபென்ஸ் எதுக்குன்னா லேண்டன் மேலே வைக்கிறதுக்கு. இப்போது கிராஸ் மேலே லேண்டனை வைக்க முடியாது. அதுக்கு லேண்டனை கொஞ்சம் தூக்கி வைக்கணும்னா ஒரு பிளாக் போட்டு வைக்கணும். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி வைக்க போகிறது கிடையாது. நான் வந்து இது வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3 டோர்ஸ் வைக்கலாம் தான் பிளான் கிடையாது. நான் ஜில்ஜோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் தான் போட்டிருப்பாரு. ஆனால் எனக்கு சிங்கிள் டோர் செட் ஆகாது, ஏன்னா மாட்டிப்பேன். டபுள் டோர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் எனக்குலாம். ஆனால் நான் வந்து ஒரு பில்லர் என்ன பண்ணேன், அப்புறம் சரி விடுங்க அதை கணக்கு விட்டேன்னு சொல்லி விட்டேன். சரி இப்போ வந்து இந்த கதைக்கு வருவோம். இந்த கதை என்னென்னா அந்த ஃபென்ஸ் 4 பக்கமும் வச்சுட்டு அதுக்கு மேலே லேண்டனை வைக்கணும். லேண்டன் நம்ம வீட்டில் நிறையவே இருக்குது. லேண்டனுக்கு பஞ்சமே இல்லை நம்பர்களே. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்னா அயன் நகர்ஸ் நிறையவே இருக்குது. நம்மக்கிட்ட அயன் நகர்ஸ் நிறைய இருக்குது. அயன் நிறைய இருந்துச்சுன்னா அயன் நகர்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா, அதனால தான் இப்போது அதை பண்ணிவிட்டு ஒரு டார்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் அதை வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கிரி வீட்லேயும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, நம்ம பழைய வீட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். பழைய வீட்னா நம்ம மைன்கிராஃப்டில் நான் இப்போ இருக்கிற கரெக்டான ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் கிரி வீட்லேயும் நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். என் வீட்டில் வந்து 4 தான் இருக்கும், ஆனால் கிரி வீட்டில் ஒரு இடத்துல மட்டும் 4, அப்படின்னா 8 லேண்டன்ஸ் மேலே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். என்னடா கிளிச் ஆகுது, என்னடா திடீர்னு ஆகுது, என்ன நான் எல்லோரும் போட்ட கிராஸ் ஏமாற்றிட்டான் நண்பர்களே. சரி ஓகே, ஐயோ இது வருமானம் வந்துச்சா. இப்போ இது வெட்டினா ஷியர் வேணும். ஷியர் வெட்டினா வந்தோன்னா வரும், நம்ம கையில் உடச்சா வராது. சரி, இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பிளாக் கேப் விட்டு போடணும். அப்போ தான் நம்மளால் டோருக்கு வர முடியும். டோரை வந்து மறைச்சிரும்.
நான் வந்து ஒரு தப்பு பண்ண நம்பர்களே, இதை வந்து ஒரு பிளாக் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா கீழே பழத்தோடு இருக்கணும். ஒரு பிளாக் அதாவது டோர்ட்டை வந்து ஒரு டிப் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இந்த பிளாங்க்ஸை போட்டு பண்ணியிருந்தேன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் நல்லா இல்லை. இங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன், ஓகேங்களா? இன்னும் வீடியோ முடிக்கலன்னா சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. சரி, ஓகே, இந்த இடத்துல இங்கேருந்து வைக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே. ஆனால் அந்த பாக்கெட் எடிஷனில் லேண்டனை வந்து வச்சாலும் வைக்காத ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டார்ச் வச்சாலும் பிரகாசமாக தெரியுது நண்பர்களே. ஏன் அப்படி? அதான் எனக்கு புரியல. சரி, ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேரை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருமே இதெல்லாம் பண்ணுறதில்ல. பக்கத்தில் பெல் பட்டன் அவங்க தட்டி ஆளில் போட்டுச்சுவாங்க. ஓகே, இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே எதிர வச்சா சரி இருங்க, நான் அதை உடைப்போம். இருங்க, எங்கடா பிகாக்ஸ் எங்கடா போச்சு? பிகாக்ஸ் அதோ இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். இந்த பிகாக்ஸ் எடுத்தாது உடச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து நான் மாற்றிட்டேன். எப்படி நல்லா இதா? இந்த இடத்துல கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸையும் வேணாம், எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து பிளாங்க்ஸ் போட்டுக்கலாம். நம்மகிட்ட ஒரே ஒரு பிளாங்க்கு தான் இருக்குது. இப்போது நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து வுட்டை லாக் வந்து பிளாங்காக மாற்ற முடியும். பிளாங்க்ஸை வந்து நம்ம வந்து ஓக் பிளாங்க்ஸை வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து ப்ரெஷர் பிளேட் வச்சுக்கலாம். அது நான் வீடியோ வந்து இங்கே காமிக்கிறேன். ப்ரெஷர் பிளேட்லாம் வச்சு மேலே வந்து நான் வைக்கலாம்னு எனக்கு ரொம்ப நேரமாக கன்ஃபியூஷன். ஓகே, என்ன பண்ணலாம்? சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காபுல் ஸ்டோன்லேயே டீப் ஸ்லேட் இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு வந்து நம்ம போடணும். சரி, ஓகே, எல்லா இடத்துலையும் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கே கட் படிக்கிறேன் எங்கே எடிட் படிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நம்ம எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். நான் பண்ணுற தலையெழுத்து. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தோடு பேசியிருப்பேன், உற்சாகத்தோட வீடியோ பண்ணியிருப்பேன். ஏன்டா என்ன போடலன்னு சொல்லி மனசாச்சு கார் துப்பி இருக்கும். ஏன்டா வீடியோ போடாமல் உனக்காக சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் காத்துட்டுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாரையும் அது பண்ணுறது இல்லை நண்பர்களே. நான் பண்ணுறது. சரி, ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோன்னா என்னடா காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வெளியே போய் சுற்றின்னு போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது இப்போது. சரி, செஸ்ட்டு பின்னாடி வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா விளாண்டுருக்கும் நண்பர்களே. வீட்டுக்கு வெளில வந்துட்டுச்சு செஸ்ட்டு. அதனால் ஒவ்வொரு சுற்றி 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 எத்தனாவது. இப்போ நான் பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் தூக்கி என் செஸ்ட் இன்வென்ட்ரியில் போட போகிறேன். ஏன்னால் நிறைய தேவைப்படுறதுக்கப்புறம் மேலே பண்ணுறேன். இப்போ வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணுறேன்ல, நான் வந்து மேலேயும் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட முடிச்சிக்கலாம், நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இன்னும் கட்டலாம்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு கீழேயே செஸ்ட்டும் அந்த இப்போ இருக்கிற பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் மேலே வந்து செஸ்ட்டு கீழே வந்து நம்ம பெட்ஸு அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை. அந்த சிந்தனைக்காக என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து கீழே ஃபுல்லாக நம்ம இங்கே இருக்கலாம், மேலே ஃபுல்லாக செஸ்ட்டு வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஓகேங்களா? அதே மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் வந்து உல்ஃபுக்கு வீடு கட்டலான்னு தேடும் போது தான் எங்கே கட்டுறதுன்னு எனக்கு ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன். எங்கே தேடுறது தெரில. சரி, ஓகே, விடுங்க. இன்னும் அங்கே வீடு ஏட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து லேண்டன் ஃபிக்ஸ் பண்ண சரியாக போயிடும். இப்போது லேண்டன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது நான் இங்கே இத்தனை லேண்டன் போட்டு வர பவர் நான் இந்த வீட்டில் ஒரே ஒரு டார்ச் வச்சுருந்தாவே இவ்வளோ வந்திருக்கும் தெரியுமா? ஆனால் லேண்டன் வச்சா பாக்கெட் எடிஷனில் மதிப்பு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. ஆனால் இதுவே அந்த இப்போ ஜாவா எடிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா எடிஷனில் வந்து லேண்டன் அப்படியே ஜொலிக்குது. நான் வந்து என்ன நினச்சேன், எல்லா கிளாஸ் பக்கத்துலேயும் இது போடலாம், அந்த இது லேண்டன் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோவா வச்சாலும் வேஸ்ட்டு தான், பக்கத்துலேயே இருக்கிறதுனால. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உடச்சி நம்ம மாற்றி உடைக்கிறோம். சரி, மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டத்துக்கு நம்ம லேடர் வேணும். அந்த லேடர் வந்து நம்ம போய் மேக் பண்ணணும். அதை நம்ம போய் போகணும். ஃபஸ்ட்டு பேர் எதாவது கிராஃப்டிங் டேபிள் எடுத்துமே அங்கே வச்சுருக்கோம். சரி, ஓகே, இந்த கிராஃப்டிங் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கிராஃப்டிங்கில் வந்து எனக்கே தெரியும் லேடர் என்ன பண்ணணும், ரெசிபிலாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் லேடர் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கு வேணும். ஸ்டிக்கு எங்கடா இருக்குது? பிளாங்க்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பிளாங்க்ஸும் இல்லை, நம்மக்கிட்ட பிளாங்க்ஸ் இருக்கான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் கட்டணும். ஸ்டேர் கேஸ்னால் அந்த ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸுக்காக தான் நான் வந்து மாற்ற சொல்லிட்டு நண்பர்களே பண்ணிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 3 டோர் போட்டோம், அதனால் 3 வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து 2ஆக மாற்றிக்கலாம். சரி, ஓகே, இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா லேடர் வந்து கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இப்போ என்னென்னா இது வச்சுக்கலாம் 15 லேடர் 10 தெரில. நான் வந்து 5 பிளாக் தான் மேலே ஹைட் வச்சுருக்கேன். ஆனால் 10 தான். ஆனால் மேலே தேவைப்படுமான்னு தெரியல. சரி ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸு அந்த ஸ்டாக் கேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகே, எனக்கு இன்வென்டரியில் போய்ட்டு அங்கே போய் இதில் வைக்கணும். நான் இது வந்து 10 இல்லையா எனக்கு தெரியல, பார்க்கலாம். 10 64 எனக்கு அதிகமாக தான் தெரியுது. எதுக்கு இங்கே வந்தால் இதை உடைக்கிறது பிக்காக்ஸ் வேணுமே. அடிக்கடி டைமண்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு அயன் பிக்காக்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருவோம் நண்பர்களே. இப்போது டைமண்ட் யூஸ் பண்ணுறதுனா திரும்ப பெனிஃபிட்டு. ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கேவ் வீடியோலாம் விளையாடிருந்தேன். மைண்ட் கிராஃப்ட் விளையாடும்போது கேவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் வந்து 2 டைம்லேருந்து தான் பார்த்தேன். அந்த 2 டைமண்ட் மைண்ட் பண்ண எனக்கு 6 டைமண்டாக வந்துச்சு. ஓகேங்களா, இப்போது நான் எல்லா சைட்லேயும் மணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எல்லா சைடுமே நம்ம வந்து இது லாகு வச்சு மேலே வந்து இது பண்ணணும், ஹைட் ஏற்றணும். அதுக்கு முன்னாடி ஏறிங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் உடச்சி எடுத்துடலாம். நான் அது வந்து கட்டிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அன்னீவனாக வச்சுட்டேன். இதெல்லாம் தேவையில்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருத்திகை சைடு பர்ஃபெக்டாக தெரியுது. இங்கேருந்து அவன் ஏஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செஸ்ட் எடுக்க வந்தோம் வச்சுக்கோங்களேன், வணக்கண்டா மாப்பிள்ள அங்கேருந்து தெரியும். சரி ஓகே, இங்கே அப்படியே வச்சாச்சு. இப்போ நம்மனா எப்படி கீழே குதிக்க போகிறோன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே நான் இதுக்கு ஒரு வேறு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லல, அந்த ஐடியா தான் இது. ஓகேங்களா, அந்த வாட்டரை வச்சு கீழே குச்சி இது பண்ணுறது. சரி ஓகே, இதே மாதிரி 4 சைட்லேயும் நான் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் கடைசி. ஓகேங்களா, நான் ஏன் அது இன்னும் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இன்னும் ஏன் சொல்கிறேன்னா, நான் கீழே பண்ணதே தான் மேலே பண்ண போகிறோம். இப்போ நான் கீழே நாளாக பண்ணேன், அதே தான் மேலே பண்ண போகிறேன். கீழே இருந்து பண்ணதை நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சிருக்கும். கீழே காப்பி பண்ணதை மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம வந்து கீழே வந்து எல்லோ கலர் டை போட்டு நம்ம வந்து கிளாஸ் வச்சோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளூ கலர் டை போட்டு கிளாஸ் வைக்க போகிறோம். எல்லோ கலர் பூ காலி வச்சான்னு கேட்காதீங்க, எல்லோ கலர் தான் நிறைய இடத்துல இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே வைக்கிற மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு தான் இது வச்சேன். அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஒருத்தவங்க நண்பர்கள் ட்ரேட் பண்ணேன். அந்த ட்ரேட் பண்ணதில் ஒரு எமர்லாட் வந்துச்சு. என்ன ப்ரோ ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பர்களே, பொட்டேஸ் குத்தா எமர்லாட் தரேன்னு சொன்னால் சரி ஓகே நான் ட்ரேட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தண்ணி எந்த வழியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, தண்ணி ஃப்ளோ பண்ணி இந்த மாதிரியே பண்ண முடியும். நான் இங்கேருந்து தண்ணியை எடுத்துட்டோன்னா அது வந்து அன்ஃப்ளோ ஆகிடும். அப்புறம் மொத்தம் இலக்கே ஏறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த கிளாஸ் எடுத்துக்கலாம், ப்ளூ கலர் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து கிளாஸ் கிடையாது, விண்டோ. ஓகேங்களா, ஓகே, இதை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனே வரும். நான் 10 தடவை சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ண மாட்டேங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க, பெல் பட்டன் தட்டி ஆளை பிடிக்க மாட்டேங்க. என்னங்க உலகம் இதெல்லாம். சரி ஓகே, கொடுங்க, உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணுறீங்க. என்னை ஏமாத்துறாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் கிளாஸாக மாற்றியாச்சு. இப்போ என்னென்னா நம்ம கீழே பண்ண அதே ஸ்டெப் தான் மேலே பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம். அதுக்கு வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோன்னா கீழே இருக்கிற இடத்துக்கும் போயிடும். இப்போ வந்து மேலே இருந்தோன்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு பிளாக் தள்ளி கீழே வந்தேன்னா கீழே போய்டுவேன். ஒரேடியாக கீழேனா கீழே போய்டுவேன். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். என்னடா வாட்டர் ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் கூட ஃப்ளோ ஆகுது தண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சிருந்தேன். என்னடா போகுமா போவாதா இல்லை ஸ்விம்மிங் ஃபூலாக மாற்றிடலாமா இதுவே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கீழே பண்ணது தான் அந்த டீப் ஸ்லேட் காபிள் ஸ்டோன் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம ஃபில் பண்ணணும். அது அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வந்துடலாம். இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டீப் ஸ்லேட்டாக நம்மக்கிட்ட காலியாகிற மாதிரியே வந்துச்சு. ஆனால் அது பயப்படாதீங்க, டீப் ஸ்லேட்டுங்க நிறைய இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்னா கூட நம்ம மறுபடியும் போய் மைண்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு சன்ரூஃப் போடலான்னு ஒரு பிளானிங் நண்பர்களே. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு விண்டோவே போட முடியாது. அதுக்கு வந்து பிளாக் தான் வேணும். இந்த விண்டோ வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி தான் முடியும், சைடாக பார்த்த மாதிரி வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பிளாக்காக தான் வேணும். பிளாக்கை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்குக்கு எத்தனை விண்டோ வரும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளாக்காக போகிறதுக்கு ஒரு விண்டோவை பண்ணிங்கன்னா நிறைய கிளாஸ் ஒன்று மிச்சமாகும். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம இந்த இதில் பண்ணுவோம். நம்ம லேண்டன்ஸ் இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த லேண்டன்ஸை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லீவ்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். நம்ம கீழே பண்ணோம் இல்லையா, லீவ்ஸ் வச்சு போட்டோம் இல்லையா சைடில், அந்த கீழே லேண்டன்லாம் வச்சு போட்டோம்ல. ஆனால் இந்த லேண்டன்லாம் வேணாம், லேண்டன் வச்சா யூஸ் கிடையாது. கீழேருந்து பார்த்தா நல்லா தெரியும், லேண்டன்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா, இங்கேருந்து வில்லேஜ் வந்து கிட்டக்கே தெரியும், கிளியராக தெரியும் இங்கேருந்து பார்த்தா. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஃப்ளோ பண்ணிட்டு போகணும். அதுலாம் இருங்க,
இங்கேருந்து எல்லா கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பிளாக் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளாக்கில் வந்து நம்ம வந்து தண்ணியை குச்சி உள்ளே போயிடலாம். அப்போ போனால் நம்ம கீழே போயிட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு பிளாக்லனால ஒரே பிளாக்கில் மட்டும் ஈஸியாக இது பண்ணிடலாம். அந்த இடத்துல வந்தாச்சு, கீழே குச்சி கிளாஸையும் போட்டாச்சு, சாண்ட் ரூஃபே பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், நம்ம செஸ்ட்டு எடுத்துகிட்டு வரப்போம். செஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், ஓகேங்களா. இதுதான் நம்மளோட அயன் ஆர்மர் சூட்டு, நம்ம பசங்க நம்மளோட உல்ஃபு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட்டு அதோட தேவையான பொருள்லாம் லோட் பண்ணியாச்சு. நான் வந்து இங்கே வந்து வுட்டு போட்டு கிளாஸ்லாம் போடல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் கிளாஸாக போட்டேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளை பிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்த இந்த வீட்டை நான் காமிக்கிறேன், நான் வாழ்ந்த வீட்டை காமிக்கிறேன். இந்த இடத்துல நிறைய நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே, இடிச்சாச்சு, இதெல்லாம் இடித்து தள்ளியாச்சு, ஓகேங்களா. இதை தான் என்ட்ரன்ஸு, பின்னாடி பேக் டோரு. இங்கே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, ஓகே நல்லா இருக்குது நண்பர்களே. இங்கேருந்து அங்கேருந்து கிரித்தக்க சைடில் பார்க்க முடியும். இங்கேருந்து நம்மளுக்கு வரும். அந்த செஸ்ட்டு கடைசி வரைக்கும் நான் அடைக்கவே இல்லை, ஓகேங்களா. இந்த இடத்துல நல்லா சிதைச்சிட்டு நிறைய இங்கே வந்து தண்ணி தொட்டி. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பை.